வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பின் அவசர பயன்பாட்டிற்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் AstraZenecaவிற்கு இலங்கையிலும் அனுமதி. மனித உரிமைகள் தொடர்பில் கண்டறிய ஜனாதிபதியினால் 3 அடங்கிய குழு நியமனம். ஹம்பாந்தோட்ட யானை மனித மோதலுக்கு தீர்வு கேட்டு சூரிய வெவையில் உண்ணாவிரதம். விற்பனை செய்வதா இல்லையா தீர்மானம் எடுக்க முடியாமல் இறுகி போயிருக்கும் முனைய முடிச்சு. பல தலைமுறையினருக்கு ஊடக கலையை கற்றுக் கொடுத்த அட்வின் ஆரியதாச தமது வாழ்க்கை கலையை நிறைவு செய்தார். ட்ரம்ப் வெளியேற நினைத்த உலக சுகாதார ஸ்தாபனத்திற்குள் மீண்டும் செல்ல பைடன் நடவடிக்கை. கவிதா, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று கிடைத்துள்ளது. ஆமாம் மூர்த்தி, கொரோனா வைரஸ் தடுப்புக்காக ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசியினை இலங்கையில் அவசர பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள தேசிய ஊடக அதிகார சபை அனுமதி வழங்கியிருக்கிறது. கொரோனா தடுப்புக்காக வழங்கப்படும் ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசி தொடர்பில் ஆய்வுக்கூட பரிசோதனைகளின் தகவல்களை ஆராய்ந்ததன் பின்னர் அதனை அவசர பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ள தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே COVID-19 தடுப்பிற்காக ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசியை இலங்கையில் அவசர பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய வெகு விரைவில் இத்தடுப்பூசியை நாட்டில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. COVID-19 ஒழிப்பதற்கான தடுப்பூசி ஒன்று அனுமதி வழங்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும். இத்தடுப்பூசி குறித்து ஆய்வுகளின் முடிவுகள் கிடைத்த பின் அது குறித்து ஆராயப்பட்டு இதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சுகாதாரத்துறையினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பு குறித்து நாம் கூடிய கவனம் செலுத்துகின்றோம். இது குறித்து ஆராய்வதற்கென ஒரு சில நாட்கள் சென்றன. AstraZeneca தடுப்பூசிக்கு மேலதிகமாக மேலும் ஒரு சில தடுப்பூசிகளுக்கான கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். தடுப்பூசி வழங்குவதற்கான சகல வசதிகளையும் பயிற்சிகளையும் வழங்க தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றிலிருந்து கோவிஷீல்டு எனப்படும் AstraZeneca நிறுவனத்தின் இந்தியாவின் சேரம் நிறுவனம் தயாரிக்கும் இந்த தடுப்பூசியினை இலங்கைக்கு இறக்குமதி செய்து மக்களுக்கு செலுத்த தகுதியானது என அனுமதி வழங்கப்பட்டது. முதற்கட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் ஊடாக மாத்திரமே தடுப்பூசி கொண்டு வரப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சகலருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது தொடர்ச்சியாக அந்த தடுப்பூசியை களஞ்சியப்படுத்தும் விதம், பகிர்ந்தளிக்கும் விதம், மத்திய நிலையங்களூடாக வழங்கும் செயற்பாடுகள் தொடர்பில் காணப்படும் திட்டங்களை செயற்திறன் மிக்கதாக்கி அதன் குறை நிறைகளை கண்டறிந்து மேம்படுத்தும் செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம். தற்போது சுகாதார பணியாளர்கள் முதல்நிலையில் செயற்படுகின்ற பல்வேறு பிரிவை சேர்ந்த ஊழியர்களுக்கு முதல் கட்டமாக கிடைக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும். இலங்கையில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டனர். அன்று 878 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். எனினும் நேற்றைய தினம் நாட்டில் 887 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இலங்கையில் ஒரு நாளில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நாளாக இது மாறியது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த இலங்கையர்கள் 13 பேர் உள்ளடங்கியுள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் பதிவாகிய மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 56,076 அதிகரித்துள்ளது. அவர்களில் 7,183 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 48,617 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். கொரோனா தொற்றுக்கு உள்ளான 276 பேர் இதுவரை மரணித்துள்ளனர். அவர்களில் 177 ஆண்களும் 99 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். வெளிநாட்டிலிருந்து மேலும் 196 பேர் இன்று நாட்டிற்கு வருகை தந்தனர். முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,179 உள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 16,108 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இலங்கை சுகாதாரத்துறை சார்ந்த குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உயர்ந்த தண்டனை நேற்று அட்டுலுகம சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு வழங்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன்
ரோஹன தெரிவித்தார். நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாகவும் அதைப்போன்று பொது சுகாதார பரிசோதகர் போன்ற அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பான வழக்கு விசாரணை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை எமது நாட்டின் சுகாதாரம் தொடர்பான குற்றவியல் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்ந்தபட்ச தண்டனை விதிக்கப்பட்ட சந்தர்ப்பமாக இதனை கருத முடியும். கோவிட் தொற்றுக்குள்ளாகி ஒருவர் தப்பிச் சென்றால் இல்லாவிடில் மக்கள் மத்தியில் சென்றால் குறித்த நபர் வேண்டுமென்றே நோயை பரப்புவதாக கருதப்படுகின்றார். இவ்வாறான குற்றச்சாட்டுக்காக 3 வருட கால சிறை தண்டனை நீதிமன்றத்தால் வழங்க முடியும். එවැනි චෝදනාවක් සම්බන්ධයෙන් අධිකරණයකට අවුරුදු 3 දක්වා කාලයක බන්ධනාගාරගත කිරීමකින් දඬුවම් කළ හැකි දඬුවමක් නියම කළ හැකි වෙනවා. இதேவேளை இலங்கையின் சுற்றுலாவில் இணைந்துள்ள உலகின் பிரபல வர்த்தகரான டேனியல் ராக்ஸ்பெல் இலங்கை சிரேஷ்ட எதிர்காலம் கொண்ட நாடு என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கொரோனா பரவல் நிலைமையினை முகாமைத்துவம் செய்கின்றமை மற்றும் வர்த்தகம் தொடர்பான தூர நோக்குடன் கூடிய வேலை திட்டங்கள் தம்மை வெகுவாக கவர்ந்துள்ளதாக அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்த 21 நாட்களேயான சிசுவை தகனம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எதிர்ப்புகளை வெளியிட உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு கால அவகாசம் வழங்கியது. அதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கொழும்பு மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த சிசுவின் தந்தையான முகமது ஃபாரூக் முகமது சாஹிம் என்பவரும் இச்சிசுவின் தாயான ஃபாத்திமா ஜவ்னாஸ் என்பவரும் இவ்வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். மனித உரிமைகள் மீறப்பட்டமை தொடர்பில் கண்டறிந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைக்க 3 அடங்கிய ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நியமித்துள்ள இவ் ஆணைக்குழு தொடர்பில் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் கண்டறிந்து அது தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வழங்குவதே இவ்வாணைக்குழுவின் பொறுப்பாகும். 3 அடங்கிய இவ்வாணைக்குழுவின் தலைவராக உச்ச நீதிமன்ற நீதிபதி AHMD நவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற போலீஸ் மாதிபர் சந்திரா பெர்னாண்டோ, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேஸ்ரீ ஆகியோர் இவ்வாணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள குறித்த விசாரணை ஆணைக்குழுவிற்கு இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டமை தொடர்பான விடயங்களை ஆராய்தல், விசாரணை செய்தல், அறிக்கை அளித்தல் மற்றும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாணைக்குழுவின் இறுதி அறிக்கையானது ஆணைக்குழு அமைக்கப்பட்ட தினத்திலிருந்து 6 மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஹம்மந்தோட்ட யானை மனித மோதல் உச்சத்தை அடைந்துள்ளது. இதற்கு தீர்வினை பெற்று தருவதாக கூறி முகாமைத்துவ வனப்பகுதியை தமக்கு தருமாறும் கோரி ஹம்மாந்தோட்டை விவசாயிகள் சிலர் ஆரம்பித்த உண்ணாவிரதம் இன்று தீவிரமடைந்துள்ளது. எவ்வாறெனினும் இப்பிரச்சினைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். 86 விவசாய ஏழு விவசாயிகள் சூரியவெவ வல்சப்போக்கால பகுதியில் குறித்த சத்தியாகிரக போராட்டத்தை கடந்த 18ஆம் தேதி ஆரம்பித்தனர். பின்னர் இது ஆகும் வரையிலான உண்ணாவிரதமாக மாறிய நிலையில் 3 விவசாயிகள் நேற்று முன்தினம் முதல் குறித்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பல்வேறு நோய் நிலைகளுக்கு உள்ளான விவசாயிகள் 2 வரை வைத்தியசாலையில் அனுமதிக்க முயற்சித்த போதிலும் அவர்கள் அதனை நிராகரித்தனர். பின்னர் சுகாதார பிரிவு மற்றும் பிரதேசவாசிகளின் தலையீட்டினால் அவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களுக்காக பெண்கள் சிலரும் தமது வழியை காண்பிப்பதற்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சூரியவெவ பகுதியில் யானைகளை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் புதிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அவை தற்போது திட்டமிடப்பட்டுள்ளன. தற்போது அதனை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான சட்ட திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருகிறோம். இதனூடாக சட்டவிரோதமாக விவசாயம் செய்வோரை வெளியேற்ற உள்ளோம். அதனையும் நாம் ஆரம்பித்துள்ளோம்.
අනවසරයෙන් වගා කරන අය ඉවත් කරලා ඉතින් අපි ඒකත් පටන් ගන්න තියෙනවා. இதேவேளை காட்டு யானை பிரச்சனையை மையப்படுத்தி மதவாச்சி நகரிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அகில இலங்கை விவசாய சேவை சம்மேளனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. முஸ்லிம்களின் காதி நீதிமன்றம் தொடர்பில் மீண்டும் கருத்தாடல்கள் உருவாகியுள்ளன. பல வருடங்கள் பழமையான சட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என சிலர் தெரிவிக்கின்ற அதேவேளை ஒரு நாடு ஒரே சட்டம் என்று இருக்குமானால் காதி நீதிமன்றம் எதற்கு என மேலும் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். முஸ்லிம் விவாக சட்டத்திற்கமைய திருமணம் முடித்த பெண்ணொருவர் தமக்கு ஏற்படும் பிரச்சினைகளின் போது காதி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். எவ்வாறெனினும் இந்த நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்குகின்றவர்கள் சரியான கல்வி தகமைகள் இல்லாதவர்கள் என குற்றம் சாட்டப்படுகின்றது. அதேபோல் வழங்கப்படும் அநேக தீர்ப்புகளில் பெண்களுக்கு அசாதாரணம் ஏற்படுவதாகவும் அதனால் காதி நீதிமன்றத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எவ்வாறெனினும் இந்த நீதிமன்றத்தில் அதிகாரிகள் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நீதிச்சேவை ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியிருக்கும் நிலையில் இது தொடர்பான கருத்தாடல்கள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் ஆட்சிக்கு வந்தோம். காதி நீதிமன்றம் அமைத்ததனூடாக அந்த நிலைப்பாட்டில் இருந்து நாம் விலகி செல்வதாக தோன்றுகிறது. காதி நீதிமன்றத்தின் ஊடாக தமக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதாக முஸ்லிம் பெண்களை தெரிவிக்கிறார்கள். தமக்கு அசாதாரணம் ஏற்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். எனவே முஸ்லிம் மக்களுக்கு தேவையற்ற காதி நீதிமன்றத்தை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும்? இன்று நாம் திருமண வயதிலேயே மாற்றுவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் காதிகளை இணைத்துக் கொள்வது என்பதில் பிரச்சனை இருப்பதாகவே எமக்கு தோன்றுகிறது. எனவே மக்களுக்கு நாம் உறுதிமொழியிலிருந்து நாம் விலகி செல்கிறோமோ என்ற எண்ணம் எமக்கு தோன்றுகிறது. இது தொடர்பில் நீதி அமைச்சர் அலி சப்ரி மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். காதி நீதிமன்றம் தொடர்பில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அது நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் தொடர்புடைய விடயம். அது முழுமையான சுயாதீன நிறுவனம். அது பிரதம நீதியரசரின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். இது தொடர்பில் எமக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது. சமூகத்தில் இது தொடர்பில் ஒரு எதிர்ப்பு வெளியிடப்படுகிறது. எல்லா விடயத்திலும் என்னுடைய பெயரை தொடர்படுத்துகிறார்கள். இதில் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இது முழுமையாக சுயாதீன நீதிச்சேவை ஆணைக்குழு வசம் உள்ள விடயம். இதேவேளை காதி நீதிமன்றம் தொடர்பில் பேச்சுவார்த்தை ஊடாக இணக்கப்பாட்டிற்கு வர தயார் என உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் நஜீத் மௌலவி தெரிவித்துள்ளார். பொதுமக்களோ அல்லது மற்றவர்களோ இதில் தலையிடாமல் நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக எங்களது கௌரவ அலி சபரி அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உலமா சபை இருக்கின்றது. எங்களது உலமா கட்சி இருக்கின்றது. இது போன்ற அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இது விஷயமாக பேசி ஒரு நல்லதொரு தெளிவுக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோமே தவிர எடுத்தவுடனே காதிக்கோட்டை நீக்குவது என்பது அது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்புடையதாக ஆகாது என்பதுதான் எமது கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை கைது செய்து விளக்கமறியலில் வைப்பதை தடுக்குமாறு கோரி ஷானி அபேசேகர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மார்ச் 31 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கோடீஸ்வர வர்த்தகர் முகமது சியாம் படுகொலை வழக்கில் போலி சாட்சியங்களை தயார் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தான் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறு சிறை வைப்பதற்கான எவ்வித சாட்சியங்களும் இல்லை என அவர் குறிப்பிடுகின்றார். அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் தாக்கல் செய்துள்ள மனுவை மார்ச் 31 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இலங்கை சுங்க திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் கனகசபை ரஞ்சனை அக்குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுமையாக விடுவிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2012 ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்தை மையப்படுத்தி இவ்வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் தொடர்ந்தும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய போவதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் துறைமுகத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஒப்பந்தத்தை தயாரித்தது கடந்த நல்லாட்சி அரசாங்கமே என இன்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எவ்வாறெனினும் துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பை இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி துறைமுகத்தை பாதுகாப்பதற்கான யோசனைகளை முன்வைத்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு இறங்குதுறை முனையத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு துறைமுகத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பின்னர் அவர்கள் முனையத்தை பாதுகாக்கும் யோசனைகள் சிலவற்றை துறைமுக அமைச்சின் செயலாளர் UDC ஜெயலாலிடம் கையளித்தனர்.
අපිට විශ්වාසයි நாம் வெற்றி பெறுவோம் என எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. முழு நாடும் எங்கள் பக்கம் இருக்கிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நாம் இவ்வாறு செயற்படவில்லை. எதிர்கால பரம்பரையினருக்காக இந்த தாய் நாட்டின் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகளை துறைமுக அதிகார சபையின் ஊடாக முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். ක්‍රියාත්මක කරලා රාජ්‍ය විවසාය යටතට පත්කිරීම පමණයි. රැවුලයි කඳයි දෙකම බෑ. ஒன்று கஞ்சி இல்லை மீசை, இவை இரண்டையும் வைத்துக் கொண்டு விளையாட முடியாது. எனவே தலைவர் அவர்களே, நீங்கள் நாட்டை நேசிப்பவர்களின் பக்கம் இணைந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் 149:51 என்ற வீதத்தில் அதானி நிறுவனத்துக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. கிழக்கு முனையம் 100% வீதம் இலங்கை துறைமுக அதிகார சபையிடம் இருக்க வேண்டும் என்பதே நாட்டின் யோசனையாகும். இந்த கிழக்கு முனையத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு சதமேனும் எமக்கு தேவையில்லை. இதனை கட்டியெழுப்ப எம்மிடம் பணம் இருக்கிறது. අවශ්‍ය නැහැ අපිට. අපිට සල්ලි තියෙනවා නැගෙනහිර පර්යන්තය ගොඩනගන්න. ඉන්දියාවේ මෝඩි අග්‍රාමාත්‍යතුමා இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தேவைக்காக அவர்கள் வசம் வழங்க எவ்வித தேவையும் இல்லை. இந்தியாவுக்கு எண்ணெய் குதம் ஒன்றை வழங்கி திருகோணமலையில் ஏற்பட்டுள்ள நிலைமை எமக்கு தெரியும். 149% என்ற அடிப்படையில் இந்த துறைமுகத்தினை வழங்கினால் அதனை மீள எம்மால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. අපිට තාමත් බලන්නවත් යන්න බෑ. அவ்வாறு இன்னும் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த யோசனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என அமைச்சர் ரோஹித அபிகுணவர்தன தெரிவித்தார். නගනීර පර්යන්තය දියුණු කිරීමේ වැඩපිළිවෙල கிழக்கு முனையத்தை மேம்படுத்தும் வேலை திட்டத்தில் இந்த தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் யோசனைகளில் நல்ல விடயங்கள் உள்ளன. அந்த விடயங்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். எல்லா விடயத்தையும் இந்த அரசாங்கம் செவிமடுக்கும். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை முழுமையாக விற்பனை செய்யும் போது பாராளுமன்றத்திலும் கேட்கவில்லை, தொழிற்சங்கங்களும் கேட்கவில்லை, மகாநாயக்க தேரர்களிடமும் கேட்கவில்லை. அதை கேட்க சென்றவர்களை சிறையில் அடைத்தார்கள். நாம் அப்படியான ஒரு அரசாங்கம் அல்ல. நாம் பிரச்சனைகளை கேட்போம். நாம் விற்பனை செய்து சாப்பிடும் அரசாங்கம் இல்லை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். කූඩුවේ එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයි. අපි අහුන් කන්දන ආණ්ඩුවක්. හැබැයි අපි විකුණගෙන කන ප්‍රතිපත්ති ඉන්න ආණ්ඩුවක් නෙමෙයි කියන එක කියන්න ඕන. தேசியத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நிலையான அமைதியையும் சுபிட்சத்தையும் உருவாக்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நியூயார்க் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கான இலங்கை தூதுவர் மொஹான் பேரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் அவர் பதவியேற்ற போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். சட்டமா அதிபராகவும் பிரதம நீதியரசராகவும் சேவையாற்றியுள்ள அவர் எமது நாட்டின் நீதித்துறையில் பல பதவிகளை வகித்துள்ளார். கொழும்பு ராயல் கல்லூரி மற்றும் கொழும்பு சென்ட் ஜோசப் கல்லூரிகளில் கல்வி பயின்ற அவர் சட்டக்கல்லூரியில் தமது பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் புதிய இலங்கை தூதுவராக கடமைகளை ஆரம்பித்த அவர் இன்றைய தினமே 75வது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றியமை விசேடாம்சமாகும். I now give the floor to the distinguished representative of Sri Lanka. Mr. President, Sri Lanka fully supports ஐக்கிய நாடுகள் அமைப்பு முன்வைத்துள்ள முக்கிய காரணங்களை செயற்படுத்த இலங்கை தயாராக உள்ளது. தேசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து பொருளாதார இலக்கை நோக்கி முன்னோக்கி செல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை பல்லின, பல் கலாசார, பல மதங்கள் மற்றும் பல மொழிகள் பேசும் நாடு என்ற தேசியத்துவத்திலிருந்து நிலையான சமாதானம் மற்றும் சுபீட்சத்தை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். நிலையான சமாதானம், அதே போன்று சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கான மிக பாரிய பொறுப்பை நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம். பொருளாதார கொள்கைகளூடாக 2030 ஆண்டாகும் போது இலக்கை பூரணப்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும். எமது நாட்டின் நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்களின் முதல் ஆசானாக கருதப்படும் கலாகீர்த்தி எட்வின் ஆரியதாச இன்று உயிரிழந்தார். நடமாடும் நூலகம் என அடையாளப்படுத்தப்படும் எட்வின் ஆரியதாச உயிரிழக்கும் போது 98 வயதாகும். 1922 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி உணவட்டுணையில் பிறந்த விஜயதுங்க கருணாரத்ன எட்வின் ஆரியதாச காலி மஹிந்த வித்யாலயத்தில் கல்வி கற்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேலதிக கல்வியை பெற்றுக்கொண்ட அவர் கடந்த 1949 ஆண்டு லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் இணைந்து கொண்டார். ஊடகத்துறை சம்பந்தப்பட்ட புதிய தொழில்நுட்ப வசனங்களுக்கு சிங்கள வசனங்களை வழங்குவதில் முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட எட்வின் ஆரியதாச இணையதளம், நேரடி ஒளிபரப்பு உள்ளிட்ட வசனங்களை சிங்கள மொழிக்குள் உள்வாங்கினார். சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் தன் எழுத்தாற்றலையும் வெளிக்காட்டிய அவர் புகழ்மிக்க அநேக ஊடகவியலாளர்களின் முழு குருவாகவும் இருந்தார். சர்வதேச ஊடகங்கள் தொடர்பில் சரளமான அறிவு கொண்ட எட்வின் ஆரியதாசு ஊடக விமர்சகராக பல்வேறு பணிகளை நிறைவு செய்துள்ளார். அதேபோல் உள்நாடு, வெளிநாடு என 300க்கும் அதிகமான விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் சிரேஷ்ட பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர், ஊடகவியலாளர், ஆசிரியர் என பல பரிணாமங்களில் ஆரியதாஸ் அவர்கள் இலங்கை சமூகத்திற்கு
பல ஒப்பிட முடியாத சேவைகளை செய்துள்ளார். எட்வின் ஆரியதாசவின் குறித்த சேவைகள் அவரின் பிறந்த தினத்தின் போது நினைவு கூறப்பட்டன. ஊடகத்துறை அமைச்சர் கஹலி ரம்புக்வெல், கலாசார ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு, சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோகன ஆகியோர் எட்வின் ஆரியதாசவின் சேவையினை மதித்து அதில் இணைந்து கொண்டனர். நாட்டில் உள்ள அனைவருக்கும் அரசு தொழில் வாய்ப்பு வழங்க முடியாது என்பது உண்மை. அப்படி வழங்கவும் தேவையில்லை. தமது சுயமுயற்சியில் பல்வேறு தொழில்துறைகளில் ஈடுபடுகின்ற அநேகமானோர் எமது நாட்டில் உள்ளனர். கொல்லன் பட்டறை, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அலங்கார மலர்கள் ஆகியவற்றை மேற்கொள்கின்ற புலனறுவையில் உள்ள 3 கிராமங்களில் வாழும் சுய முயற்சியாளர்களை தேடி நாம் சென்றோம். 2016 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பொலனறுவ தமன்கடுவ பதானகல சமுர்த்தி மாதிரி குடியிருப்பில் 95 குடும்பங்கள் கொல்லன் பட்டறை தொழிலில் ஈடுபடுகின்றனர். இவர்களில் 22 பேர் சமுர்த்தி பயனாளிகள். நாட்டிற்கு தேவையான பல இரும்பு பொருட்கள் இந்த குடியிருப்பில் தயாரிக்கப்படுகின்றன. உயர்தரம் படித்து பருப்பர்கள் வருவதற்கு முன்னர் இதனை ஆரம்பித்தேன். என்னுடைய தந்தை சுமார் 20 வருடங்கள் இந்த தொழில் துறையில் ஈடுபட்டார். இதனூடாக மாதாந்தம் 80,000 ரூபாய் என்ற வருமானத்தை எட்ட முடியும். மூலப்பொருட்கள் பிரச்சனையே இங்கு பிரதானமானதாகும். எமது கிராமத்தில் மின்சார பிரச்சனையும் உண்டு. தொடர்ச்சியாக மின்வெட்டு அமுலாவதால் வேலை செய்வதற்கு தடங்கள் ஏற்படுகிறது. இது நமக்கு கடினமானது அல்ல. என் கணவருக்கு உதவி செய்து நானும் இதில் இப்போது ஈடுபடுகிறேன். இடைத்தரகர்கள் எம்மிடம் வருகை தந்து குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கிச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர். இடைத்தரகர் இல்லாமல் நாம் தயாரிக்கும் பொருட்களை நாம் நேரடியாக வழங்கி விற்பனை செய்து எங்களை முன்னேற்றிக் கொள்வதே எமது தேவை. சந்தைக்கு சென்ற எனது மூத்த மகள் பூஞ்செடிகளை வாங்கி வந்து, அம்மா, நான் எப்படியாவது பல்கலைக்கழகம் செல்வேன். நான் அவ்வாறு செல்லும் போது எனக்கு பணம் செலவு செய்ய சம்பாதிக்க வேண்டும். அதனால் இந்த பூ வளர்ப்பில் ஈடுபடுங்கள் என்று என் மகள் கூறினார். அதனூடாகவே நான் பலம் பெற்று இந்த நிலைக்கு வந்துள்ளேன். மாதம் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டுகின்றோம். எனது அம்மா வங்கிகளுக்கு சென்று அவர்களிடம் வங்கிக் கடன் வாங்க முயற்சிகளை மேற்கொண்டார். அது சாத்தியப்படவில்லை. முயற்சிகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள். எத்தனை பேர் உங்களை நிராகரித்தாலும் முயற்சித்து முன்னேறுங்கள். ஹிங்குரகொட எட்டியல் பத்தன கிராமத்தின் அலங்கார மலர்கள் வளர்ப்பு நடவடிக்கை கடந்த 2016 ஆண்டு ஆரம்பமானது. இங்கு 56 குடும்பங்கள் சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் 44 குடும்பங்கள் தொடர்ந்தும் சமுர்த்தி பயனாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் 70,000 முதல் 80,000 ரூபாய் வரையான வருமானத்தை பெறுகின்றோம். எனக்கு புற்றுநோய் இருக்கின்றது. அதனை பார்த்து கொண்டிராமல் இந்த நிலைமைக்கு வர முயற்சித்தேன். எதற்கு மேலும் செல்ல நான் முயற்சிகளை மேற்கொள்கின்றேன். பொலனறுவ லக்சவுயன கிராமத்தில் 32 குடும்பங்கள் அலங்கார மீன் வளர்ப்பு சுய தொழிலில் ஈடுபடுகின்றனர். வீடுகளில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த தொழில்துறையினை விஸ்தரித்து மேலும் 50 பேரை இந்த அலங்கார மீன் வளர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்கான உதவிகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வீட்டில் வெறுமனை இருப்பதற்கு இந்த தொழில்துறை சிறப்பாக அமைகிறது. கணவரின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றது. வாரம் ஒன்றிற்கு 2,000 முதல் 3,000 மீன்களை விற்பனை செய்வோம். மாதம் ஒன்றிற்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரையிலான வருமானம் கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதங்களிலும் மாறுபடும். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் கும்புருப்பட்டி கிராம சேவகர் பிரிவில் பயிரிடப்பட்ட உளுந்து உற்பத்தி இன்று அறுவடை செய்யப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்ஷனபாண்டி கோரல நேரில் சென்று இதனை பார்வையிட்டதோடு அப்பகுதி விவசாயிகளினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளையும் கேட்டறிந்தார். உரிய வடிகாணின்மையினால் பயிர்ச்செய்கை பாதிக்கப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டிய நிலையில் 10 லட்சம் ரூபாய் இதற்கென ஒதுக்குவதாகவும் பாரம்பரியமாக செய்து வந்த பயிர்ச்செய்கை நிலங்களில் பயிர் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்க அதிபர் இதன்போது மக்களுக்கு உறுதிமொழி வழங்கினார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்வனவை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ள அனர்த்தம் மற்றும் அறக்குத்தி தாக்கம் என்பவற்றை கடந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டது. இம்முறை 1,74,000 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி ஆனந்தநகர் பகுதியில் உள்ள கந்தன்குள அணைக்கட்டினூடாக பெருமளவு நீர் வெளியேறி வரும் நிலையில் இதன் ஆபத்தை கருத்தில் கொண்டு அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் மற்றும் கிளிநொச்சி படைமுகாம்களின் கட்டளை தளபதி குட்டுவேகொட உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். தற்போது ராணுவம் மற்றும் பொதுமக்கள் கமநல சேவை திணைக்களம் ஆகியோர் இணைந்து மண் மூடைகளை அகற்றி நீர் வெளியேற்றுவதை தடுக்கும் வகையில் நீர் வெளியேற்றத்தை தடுக்கும் வகையில் முன்னெடுக்கும் போது அது வெற்றியளிக்கவில்லை. இதனையடுத்து குளத்தின் அணைக்கட்டின் ஒரு பகுதி வெட்டி நீர் அகற்றப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு காகிதநகர் கிராம சேவகர் பிரிவின் மக்கிலானை, பள்ளிமடு மற்றும் ஆட்டியம்பிடி வட்டான் பருத்திச்சேனை விவசாய கண்டவையில் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக காட்டு யானைகளின் தொல்லைகள் அதிகரித்துள்ளது. இப்பகுதியில் பெரும்போக வேளாண்மை அறுவடைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் சூழலில் காட்டு யானைகள் வயல்வெளிகளில் உலா வருவதோடு நெற்பயிரினையும் உணவாக உட்கொண்டு பயிர் செய்கைக்கும் சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு அறுவடை காலத்திலும் இச்செயற்பாடு இடம்பெறுவதாகவும் இரவு வேளையில் அச்சம் கலந்த நிலையில் காவல் காத்து வருவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.